முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டதை தவிர்த்திருக்கலாம் என்ற ராஜேந்திர பாலாஜியின் கருத்து அதிமுக பாஜக இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக அமைச்சர் ரகுபதிக்கு சீண்டு முடியும் வேளையில் திமுகவினர் ஈடுபட்டுள்ளதாக எஸ்பி வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணாவை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க முருக பக்தர் மாநாட்டில். அதாவது அந்த வீடியோ தயாரித்தவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய அண்ணாவினுடைய பொறுத்த மட்டில் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் பேரறிஞர். வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். இந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் 24 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல் எங்கள் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேறு கொள்கை வேறு. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார்.